இண்டஸ்ட்ரியல் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி போர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போர்டை இந்த ஐசியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ போர்ன் ஆகிருக்கிறது. இந்த மாதிரி போர்ன் ஆனது அதாவது எப்படி இதாகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் லைன் அப்படின்னா அதில் வந்து கிரவுண்டர் செக் பண்ணுங்கள். கிரவுண்டர் செக் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா, புதுசாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் தான் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். எப்படின்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் இது வந்து போட்டுக்க 2 TB ஹார்ட் டிஸ்க் தான் போட்டுருக்காங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்கோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸ்லாம் நல்லாவே ரன் ஆகும். எர்த் லைன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஏன்னா எர்த் லைனில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிற பார்த்து வந்து ஹார்ட் டிஸ்க் தான். நிறைய பீப்ஸ் வந்து வரும். அது ஃபஸ்ட்டு வந்து அந்த அடாப்டர் கன்வெர்ட் ஆகி பீப்ஸ் வந்து வரும். அடாப்டர் மாற்றி போட்டாலும் ஹார்ட் டிஸ்க் டெரெக்ஷன் ஆகாது. ஹார்ட் டிஸ்க் டெரெக்ஷன் ஆகல அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது எர்த் லைன் தான். நீங்கள் எடுத்தோடனே நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தானே போயிருக்கு, ஹார்ட் டிஸ்க் மாற்றி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஹார்ட் டிஸ்க் ஃபஸ்ட் மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த எர்த் லைனை வந்து செக் பண்ணுங்க. கிரவுண்ட் எர்த் இல்லை அப்படின்னா எப்படி கிரவுண்ட் எர்த் இல்லாமல் கஸ்டமரை எப்படி செக் பண்ணல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டிவிஆர் வந்து மெட்டல் பாடியாக இருந்துச்சுன்னா தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுறுசுறுன்னு எர்த் அடிக்கும். அந்த எர்த் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு அந்த லைனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமே டிவிஆர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்க. இது எல்லா டிவிஆர் அதாவது சிஸ்டம் சிசிடிவி கேமரா இன்ஜினியருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கு அடுத்தது போர்டு, பிசிபி போகும். பிசிபிக்கு அப்புறம் இருக்கிறது உங்களோட கேமரா தான். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 TB ரொம்ப ஹை ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 7000 ரூபீஸ் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ட்டு 2 இல்லைங்க 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸாக மணி வந்து போகாது. ரெண்டாவது இந்த சிசிடிவி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா ஒரு ஏதாவது தெஃப்ட் நடந்தாவோ இல்லை வேறு ஏதாச்சும் இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு எடுத்து கொடுக்குறது மாதிரி தான் தவிர மிச்சப்படி இல்லை போகிற அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். மிச்சப்படி இதுலேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இது லாஸ் ஆஃப் தான். ஸோ இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காமன் ஐசி தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து மாற்றிட்டு நம்ம போட்டு பார்ப்போம். இதில் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஐசி இது வந்து நம்ம டீகோட் பண்ணிட்டோம். ஸோ வேறு ஐசி நம்ம மாற்றிட்டோம். அதை வந்து நம்ம ப்ளூ மார்க் பண்ணி நாங்கள் காமிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து டிவிஆர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் லைன் வருது. ஸோ வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைனில் வர பவர் எக்ஸ்டென்ஷன் அதாவது எர்த்து கனெக்ட் ஆகிட்டு இல்லை ஓவர்லோட் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுறது ஹார்ட் டிஸ்க்கும் போர்டு தான். இந்த இது போர்டு வந்து டெஸ்ட் ஆனது. நம்ம அந்த இமேஜ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த CV35 அப்படிங்கிற அந்த ஐசி நம்ம மாற்றினாவே, அதுவும் CV141 அப்படிங்கிற ஐசி அந்த இதையும் மாற்றினாவே நமக்கு வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நம்ம அடுத்தது டிவிஆரை வந்து புதுசு வாங்காமல் ஸோ போர்ட் லெவல் சர்வீஸ் பண்ணியே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.